கோடை காலம் தொடங்கி வெயில் அதிகரித்து வந்த நிலையில் ஒரு சில இடங்களில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் சற்று தணிந்தது. ஆனால் தற்போது மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை நடுவம் எச்சரித்துள்ள நிலையில் கடும் வெயிலால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கும் வழிமுறைகளை இப்போது பார்ப்போம். ஹீட் ரிலேட்டட் இல்னஸ் வந்து 3 வகையா பிரிப்பாங்க. ஹீட் கிராம்ப்ஸ், ஹீட் எக்ஸாஷன் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் கிராம்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் முதல் நிலை அது வந்து நமக்கு காட்டும். தசை பிடிப்புகள் இருக்கும், சோர்வு இருக்கும், ரொம்ப அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கும். அதுதான் நம்ம உடம்பு நமக்கு ஃபர்ஸ்ட் காட்டுற ஒரு சிம்டம். அதுக்கப்புறம் வந்து ஹீட் எக்ஸாஷன் அப்படின்றது வந்து இதோட அடுத்த கட்டம். இன்னுமே வந்து ஒரு மயக்கம், தசை பிடிப்பு, ரொம்ப ஜாஸ்தி வேர்வை இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு தண்ணி தாகம் எடுக்கும். அதுக்கப்புறம் வாந்தி, நாசியா, வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்த லெவல் வந்து நம்ம வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம அலைவோம். ஒருத்தர் வந்து இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு போயிட்டாங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து சடனாக ஒரு மயக்கம் அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக் ஆகிறவங்களோட அறிகுறி. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்கள இமீடியட்டாக நிழலான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா அவங்க மேலே தண்ணியெல்லாம் நல்லா தெளித்து அவங்க கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி குடிக்க கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் வந்து ஒரு நார்மல் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கொடுத்து அப்புறம் லேட்டராக அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்டுறது ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி ஆகாரங்கள் அப்படின்னா இயற்கையாக இருக்க குளிர்ச்சியான ஆகாரம் வந்து நம்ம இளநீர், மோர், நீர் வந்து ஒரு சத்தான குளிர்ச்சியான ஆகாரம் எதுவுமே இருக்க முடியாது. அதை வந்து நம்ம அவ்வப்போது நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நீர் சத்துள்ள ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலான்லேருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம். மாதுளம்பழம், வாட்டர்மெலான், ஆரஞ்சு, திராட்சை பழம் எல்லாமே வந்து நம்ம ஜூஸாக குடிக்கிறத விட சாப்பிட்றது மிகவும் அவசியம். சாப்பாட்டில் வந்து நீர் சத்துள்ள காய்கறிகள், எல்லா காய்கறிகளுமே வந்து நம்ம எடுத்துக்கணும். பேலன்ஸ்டாக டயட் இருக்கணும். ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸு நிறைய சாப்பிடாதீங்க. வெயில் காலத்தில் அது இன்னுமே வந்து நமக்கு கட் ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதிக்கும். நம்மளோட குடலோட இதுவும் வந்து பிரச்சனையை உண்டாகும். அதனால நிறைய நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸு சாப்பிட்டோம்னா, நிறைய தண்ணி குடிச்சிட்டு நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம்னா இந்த ஹீட் ரிலேட்டட் இல்னஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம்.